வணக்கம் மக்கள் எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து இட்லி அவிச்சேன். எங்கள் வீடியோ வந்து எப்போவும் வழக்கமாக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். நான் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து மாவு அரைச்சி இப்போவும் அவங்ககிட்ட தான் நான் தோசை மாவுலாம் வாங்குவேன். அன்றைக்கும் அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப இட்லி வந்து மெதுவாக சூப்பராக இருந்தது. அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்குலாம் மட்டும் சாம்பார் வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். தேங்காய் சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறைய போட்டேன். அதான் அப்படி பச்சை கலரில் இருக்குது. ஏன்னா வெறும் கருவேப்பிலையை கொடுத்தா எங்கள் வீட்டில் நானே திங்க மாட்டேன், தூக்கி தூர தான் போடுவேன். குழம்புல கிடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னிலாம் வைக்கும்போது அது கூடவே போட்டு அரைச்சி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. அப்படி தான் கருவேப்பிலை வந்து நமக்கு உடம்புக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து நல்ல தக்காளி சோறு சூப்பராக வந்துருந்தது பார்த்துக்கோங்க. நான் தக்காளியை நல்லா அரைச்சி போட்டு தான் எப்போவுமே பண்ணுவேன். அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கறியை வந்து மிளகு சீரகம்லாம் நல்லா வறுத்து போட்டு அப்படி கட்டியாக சன்னமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் தயிர் சம்பளும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஊற்றி திங்கிறதுக்கு சாணம்லாம் வச்சாச்சு. ஏன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கும் தக்காளி சோறுக்கும் கோழிக்கறிக்கெல்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஏன் தக்காளி சோறே பிரியாணி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்கள்.